ஒரு சின்ன மல்லிகை பொருள் கடையில சுப்பாராவ் உக்காந்துகிட்டு பணத்தை கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். ராஜு அந்த கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். சுப்பாராவுக்கு அந்த கடைனா அவ்வளோ உயிர். அந்த கடையில வேலை செய்யற ராஜு சுப்பாராவ அவனோட ரத்த சம்பந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தான். ஆனா சுப்பாராவ் ராஜுவ மட்டும் அவன் கடையில வேலை செய்யற ஒரு கூலியா தான் பார்த்தான். டே ராஜு, இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சாயந்தரம் வர வேண்டிய தானியம் எல்லாம் இன்னும் வரல, என்ன நடக்குது? நேரம் பாத்தியா எவ்வளவு ஆச்சுன்னு? ஆமாங்கய்யா, வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க அப்படின்னு இப்பதாங்க ஐயா சொன்னாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்களாம். நீங்க கொஞ்சம் சமாதானமா இருங்கய்யா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னடா எப்ப பார்த்தாலும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு இன்னைக்கு வியாபாரமும் ஆகல, அதுல உண்டே ஒரு பெரிய தலைவலி. இங்க பாருடா, வேலைய சரியான நேரத்துக்கு சரியா செய்யணும், இல்லனா சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். சரிங்க ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த கடைய என் கடையா பாத்துக்கிறேன். எங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இப்ப வந்துடுறேங்க ஐயா. என்னடா நீ எப்ப பார்த்தாலும் என் கடைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இது என்னுடைய கடை, நீ வேலை பாக்குற அவ்வளவுதான். சரி, போய் சீக்கிரமா வந்துரு. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி ராஜு வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து திரும்பி வந்துகிட்டு இருந்தான். அப்பதான் வழியில அவனோட அத்தையான ராஜும் அவனோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறத பார்த்தான். தம்பி ராஜு, இப்ப உங்க அம்மாவோட உடம்பு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லங்க அத்தை, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இங்க பாருப்பா, எங்க ஊர்ல ஒரு புரோகிதர் இருக்காரு, அவர்கிட்ட உங்க அம்மாவோட உடம்ப பத்தி சொன்னேன். அவங்கதான் சொன்னாங்க, அம்மாவுக்கு சாமியோட அருள் வேணுமா, அதனாலதான் நான் சொல்றேன், எங்க ஊரு பக்கத்துல ராமேஸ்வரம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு போய் நீ வேண்டிக்கிட்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து உங்க அம்மா மேல தெளிச்சனா உங்க அம்மா குணமாயிடுவாங்க. அம்மா நல்லதுக்கு தான் சொல்றேன், ஒரு வாட்டி போயிட்டு வாப்பா. சரிங்க அத்தை, நான் வேலை செய்யற கடையோட முதலாளிகிட்ட நான் லீவு கேட்கணும். அந்த ஆளுகிட்ட லீவு கேட்கறதா இருந்தாலே பயமா இருக்கு. வேலை செஞ்சா சம்பளம் கூட கொடுக்க மாட்டாரு, அதுலயும் வேலைக்கு போலனா புடிச்சுக்குவாரு. பாருப்பா, உன்னோட சம்பளம் அது இதுன்னு தலைய போட்டு கெடுத்துக்காத, அம்மா தான் முக்கியம். நீ தைரியமா ஒரு தடவை போய் கேளு. சரிங்கத்த, நாளைக்கே போய் கேக்குறேன். சரிங்கத்த, நான் கடைக்கு போயிட்டு வரேன், கொஞ்ச நேரம் நீங்க அம்மா கூட இருங்கத்த அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கடைக்கு கிளம்புனா. மறுநாள் காலையில கடை முதலாளி கிட்ட, ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல, அதனால நான் கோயிலுக்கு போனோம், நாளைக்கும் நாளான்னைக்கும் லீவ் வேணும். இங்க பாருப்பா, நான் முதல்லயே சொல்லிருக்கேன், உடம்பு சரியில்லை அது இதுன்னு லீவு கேட்க கூடாதுன்னு. இருந்தாலும் நீ என்கிட்ட லீவு கேக்குற. ஐயா தயவு செஞ்சு என்ன நீங்க புரிஞ்சுக்குங்க ஐயா, எங்க அம்மாவோட உடம்பு, அதனாலதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருப்பா, அது இதுன்னு ஏதோ சொல்லாத. சரி, உனக்கு லீவ் கொடுக்கறேன். உன்னோட ஒவ்வொரு நாள் சம்பளம் 100 ரூபா. நீ வேலைக்கு வரலன்னா இன்னொருத்தர் அந்த வேலைக்கு வச்சுக்குவேன், அதனால உன்னோட சம்பளத்துல இருந்து அந்த 100 ரூபாவை அவங்களுக்கு கொடுக்கணும். நீ வேலைக்கு வரலன்னா உன்னோட சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். அந்த காசை தான் இங்க வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். சரிங்க ஐயா, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லங்க ஐயா, எங்க அம்மாவோட உடம்பு தான் முக்கியம். சரிப்பா, நீ கோயிலுக்கு போறல, நான் உண்டியல போடுறதுக்காக 1000 ரூபாய் காசை கொடுக்கறேன், இத உண்டியல்ல போடு, என்னை ஏமாத்த கூடாது. நான் உண்டியில போடணுமாங்க ஐயா? ஆமாம்பா, இது சாமிக்கு நான் கொடுக்கறது. என்னோட கடையில நல்லா வியாபாரமா நான் காசு போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன், இத உண்டியில போடுவியா? இப்பங்க ஐயா, உண்டியல்ல போட்டேன் அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேங்க ஐயா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்கு போய் வீட்டுல அவங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு ராஜ்யத்தை தங்க வச்சுக்கிட்டு அங்கிருந்து அவன் கோயிலுக்கு கிளம்புனான். இப்படி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்தே வந்தான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்க வயசான ஒரு தாத்தாவும் பாட்டியும் நின்னுக்கிட்டு இருக்கிறத அவன் கவனிச்சான். இங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? என் பொண்டாட்டிக்கு ரொம்ப தாகமா இருக்கான், நாங்க கோயிலுக்கு போனோம். எங்க கிட்ட கோயிலுக்கு போறதுக்கு மட்டும்தான்ப்பா காசு இருக்கு, ஏதாவது வாங்கி சாப்பிட கூட எங்க கையில காசே இல்லப்பா. ராஜு உடனே அவன் ஜோபுல இருந்து 500 ரூபாய் காசு எடுத்து அந்த தம்பதிங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கொடுத்தான். ஐயோ இந்தாங்க தாத்தா, இந்த 500 ரூபாவை உங்களோட வண்டி செலவுக்கு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, வெளிய நல்ல ஹோட்டல் இருக்கு, நீங்க 2 பேரும் போய் வயிறு நிறைய முதல்ல சாப்பிடுங்க. தம்பி, இந்த மாதிரி நாட்கள்ல கூட உங்களை மாதிரி நல்லவங்க இருக்காங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. அந்த கடவுள் கண்டிப்பா உங்களை காப்பாத்துவான், அவனோட ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும், உங்களோட ஆசீர்வாதம் இருந்தா போதும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்படி ராஜு மறுநாள் காலையில அந்த ஊருக்கு போய் அங்க இருக்கிற கோயிலுக்கு போனான். அந்த கோயிலுக்கு போகும்போது வாசல்ல ஊனமுற்ற ஒரு கிழமை உட்கார்ந்து இருந்தான்.
ஐயா, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க ஐயா. என்னோட தள்ளு வண்டிக்கு சக்கரத்தை போடணும். அதுக்கு எனக்கு 300 ரூபாய் காசு வேணும். ஐயா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அம்மாவுக்காக காணிக்க பணத்தை தான் என் கையில வச்சிருக்கேன். அதை தவிர என்கிட்ட எந்த காசும் இல்ல. தம்பி, தயவு செஞ்சு உதவி பண்ணுப்பா. நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது அப்படின்னு சொன்ன உடனே ராஜு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. உடனே அவன் கையில 100 ரூபாய் காசை எடுத்து வச்சுக்கிட்டு 300 ரூபாய் பணத்தை அந்த ஆளுக்கு கொடுத்து, இந்தாங்கப்பா, இந்த 300 ரூபாய் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிக்குங்க. ஐயா, பணத்தை மொத்தமும் எனக்கே கொடுத்துட்டீங்க. உங்க செலவுக்கு உங்க கையில காசு இருக்கா? நீங்க தாங்க ஐயா உண்மையிலேயே எனக்கு பெரிய கடவுள். இந்த கடவுள் என்ன காப்பாத்தணும்னு வேண்டிக்குங்க. நான் முதல்ல கோயிலுக்குள்ள போயிட்டு வரேன் அப்படின்னு ராஜு அங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல ஒரு பழைய ஆசிரமத்தை பார்த்தான். அந்த ஆசிரமத்தோட நிர்வாகி ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டான். ஆமாங்க ஐயா, இனிமே இதை நடத்துறது கஷ்டம்தான். இந்த ஆசிரமத்தை நடத்த கையில காசு இல்ல. ரொம்ப கடன் வேற அதிகமாயிருக்கு. சின்ன பசங்க வேற பசியில இருக்காங்க. ஐயா, எதுக்குங்க ஐயா இந்த ஆசிரமத்தை மூடணும்னு நினைக்கிறீங்க? தம்பி, கடன் அதிகமாயிருக்கு. பசங்க எல்லாம் முதல்லயே பசியில இருக்காங்க. உதவி பண்றதுக்குன்னு யாருமே வரமாட்டிருக்காங்களே. இந்த வார்த்தையை கேட்ட ராஜு அவங்க அம்மாவோட வேண்டுதலுக்காக கொண்டு வந்த காசையும் சுப்பாராவ் உண்டியில போட சொல்லி கொடுத்த காசையும் எல்லாத்தையும் அவங்க கையில கொடுத்து 100 ரூபாய் காசு மட்டும் அவன் எடுத்து வச்சுக்கிட்டான். ஐயா, இந்தாங்க ஐயா, இதுதான் என் கையில இருக்கிற பணம். எங்க அம்மாவோட வேண்டுதலுக்காக கொண்டு வந்த. இதுல 2 நாள் பசங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுங்க. தயவு செஞ்சு எந்த காரணத்து கொண்டும் இந்த ஆசிரமத்தை மூடாதீங்க ஐயா. யாருப்பா நீங்க? நீங்க கடவுளா? எங்க இருந்து வந்தீங்க? ஐயோ, நீங்க அப்படி என்ன புகழாதீங்க. இவ்வளவு நன்றி எனக்கு தேவையில்லை. அந்த கடவுளை உங்களை காப்பாத்துவான். அப்படி ராஜு அங்கிருந்து கிளம்பி அவன் கையில இருந்த 100 ரூபாவை சுப்பாராவ் கொடுத்த காசு அப்படின்னு உண்டியில போட்டுட்டு சாமிய கும்பிட்டுட்டு தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு மறுநாள் காலையிலேக்கெல்லாம் அவனோட வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தவன் அம்மாவுக்கு தீர்த்தத்தை கொடுத்துட்டு சாமியோட பொட்டை வச்சுக்கிட்டு கடைக்கு வந்தான். முதலாளி கொடுத்த காசை உண்டியல்ல போடலையே, இந்த உண்மைய சொல்லலாமா வேண்டாவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். என்னடா, என்ன ஆச்சு? பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? நான் கொடுத்த காசை, காணிக்க காசை உண்டியில போட்டியா? ஐயா, நான் உண்மைய சொல்லிடுறேங்க ஐயா. நீங்க கொடுத்த 50,000 ரூபாய் பணத்தை நான் உண்டியில போடல. வெறும் 100 ரூபாய் மட்டும் தான் போட்டேன். அப்போ நான் கொடுத்த பணத்தை நீ திருட்டுத்தனம் பண்ணிட்டியா? ஐயா, இல்லங்க ஐயா. நான் 9,000 ரூபாவை அங்கிருந்த ஜனங்களுக்கு தானம் பண்ணேன். அங்கிருந்த வயசான தம்பதிங்களுக்கும் ஊனமுற்றவங்களுக்கும் அனாத ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கும். ஏண்டா, என்னோட பணத்தை உன்னோட பணம்னு நினைச்சுக்கிட்டு நீ தானம் பண்ணிருக்கியா? இனிமே என்னோட கடையில நீ வேலை செய்யறதுக்கு கூட லாய்க்கில்ல. என் கண்ணு முன்னாடி நிக்காத அப்படின்னு ராஜுவ கடையை விட்டு வெளியே போக சொன்னான். ராஜுவும் கவலையோட வீட்டுக்கு வந்தான். ராஜு, பாத்தியாப்பா, நீ கோயிலுக்கு போன நல்ல நேரம் உங்க அம்மாவுக்கு கை காலெல்லாம் குணமாயிடுச்சு. என்னத்த சொல்றீங்க? உண்மையா? எங்க அம்மா குணமாயிட்டாங்களா? அம்மாவோட கை காலெல்லாம் சரியாயிடுச்சா? ஆஹா, எல்லாமே அந்த கடவுளோட அருள் தான். ராஜுவுக்கு கடவுள் மேல இருக்கிற பக்தி 2 மடங்கு அதிகமாச்சு. இந்த பக்கம் சுப்பாராவ் ராஜுவை திட்டிட்டு கோவமா உட்கார்ந்து இருந்தா. அந்த நேரம் பார்த்து ஒரு சுவாமிஜி நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு அவன் முன்னாடி தரிசனம் கொடுத்தாரு. சுப்பாராவ், சுப்பாராவ், இவ்வளோ கோவமா உக்காந்துருக்கியே, எதுக்காகப்பா? யாருங்க ஐயா நீங்க? நான் முதல்லயே ரொம்ப கோவமா இருக்கேன். நீ 1000 ரூபாவை ராஜு கையில கொடுத்த. ராஜு அந்த 1000 ரூபாவை 3 ஜனங்களுக்கு தானம் பண்ணான். வயசான தம்பதிங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்தான். கை காலு விளங்காம இருக்கிற பிச்சைக்காரனுக்கு 300 ரூபாய் கொடுத்தான். மிச்ச காசை அங்க இருக்கிற ஆசிரமத்துல இருக்கிற பசங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு கொடுத்தான். உன்னோடைய காசை அங்க இருக்கிறவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணி புண்ணியத்தை கட்டிக்கிட்டான். ஆமா, இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இத்தனைக்கும் நீங்க யாரு? நான் இங்க அங்கன்னு இல்லாம எல்லா பக்கமும் இருக்குவேன். நான் சர்வ யாத்ரா யாமினி. என்னோட பக்தருங்க எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு நல்லது பண்ண கண்டிப்பா நான் இருக்குவேன். சுவாமி, நீங்க நீங்க அப்படின்னு சுப்பாராவ் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சுவாமிஜி அங்கிருந்து கிளம்புனாரு. என்னோட பக்த பணத்து மேல ஆசை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சான். நீ இப்போ என்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறதே வேண்டாம். என் கிட்ட வராத.
அப்படின்னு சொல்லி சுவாமிஜி கோவமா அந்த கடையை விட்டு கொஞ்ச தூரம் நடந்து போகும்போதே சுப்பாராவ் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மாயமாயிட்டாரு. சுப்பாராவுக்கு அப்பதான் புரிஞ்சது, சாக்ஷாத் நான் பார்த்தது அந்த மகான் கடவுள் தான் அப்படின்னு. ராஜுவோட வீட்டுக்கு போனா. ராஜு ராஜு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னோட பண திமிரு என் கண்ணை மறைச்சிருச்சு. நீ செஞ்சது தெய்வ காரியம். ஐயா என்னங்கய்யா சொல்றீங்க? நீங்க என்னய்யா எங்க வீட்டாண்ட? என்னோட நல்ல குணத்து முன்னாடி நான் ஒரு மனுஷன் கூட இல்ல. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பி என்னோட கடைக்கு வந்துரு. இனிமே அந்த கடையில நீ ஒரு கூலியா வேலை செய்யக்கூடாது. அதுல சரி பங்கு உனக்கு இருக்கு. இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற இது எல்லாமே அந்த கடவுளாலதான். இந்த கடவுள் எங்க அம்மாவுக்கு மட்டும் இல்லாம உங்களோட மனசுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கான். ஆமா ராஜு, அந்த கடவுள் மனுஷ ரூபத்துல வருவான் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. மேற்கு திசையில இருக்கிற சிந்தலப்பள்ளி அப்படிங்கிற கிராமம் அது. அந்த ஊருக்குள்ள போகும்போதே அழகான ஒரு மரமும் அழகான ஒரு வீடு தெரியும். அந்த ஊர்ல இருக்கிற சதானந்தம் ரொம்ப நல்லவன். கஷ்டம்னு யாரு வந்தாலும் அவன் கையிலான உதவிய செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த விஷயத்த வச்சு அவனை எல்லா ஜனங்களும் ஏமாத்தி காசை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவனோட பொண்டாட்டியான லலிதா கொஞ்சம் புத்திசாலி. யார் அவ புருஷனை ஏமாத்தி காசை வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து ராஜைய வந்தாரு. அப்பா சதானந்தம், சதானந்தம் இருக்கியாப்பா வீட்ல? ராஜையா குரலை கேட்டு சதானந்தம் வெளியே வராம பதிலுக்கு லலிதா வீட்ல இருந்து வெளியே வந்தா. லலிதாவை சதானந்தம் பார்த்த உடனே தனக்குள்ள தானே, என்ன இது சதானந்தம் வீட்டை விட்டு வெளியே வருவான்னு பார்த்தா லலிதா வரா. ஓஹோ சதானந்தம் இல்லையா? என்னோட கஷ்டத்துக்கு நான் முதல்லயே சதானந்த கிட்ட கேட்டேன். வீட்டுல போய் காசை வாங்கிக்கோன்னு சொன்னான்னு இவகிட்ட சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே லலிதா கிட்ட சொல்ல போனா. அம்மா லலிதா, உன்னோட அத்தைக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. சதானந்த கிட்ட கூட கேட்டேன். வீட்டுல லலிதா இருக்கா, வீட்டுக்கு போய் காசை வாங்கிக்குங்கன்னு சொன்னான். இருங்க மாமா இப்பவே வந்துடுறேன் அப்படின்னு லலிதா வீட்டுக்குள்ள போனா. காசை எடுத்துட்டு வருவான்னு இவரும் காத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ ராமையா தனக்குள்ள தானே, லலிதா கூட ஒரு அப்பாவிதான். காசை கேட்ட உடனே எதுக்கு என்னத்துக்குன்னு கேட்காம காசை கொண்டு வர வீட்டுக்குள்ள போயிருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. சதானந்தம் வயல்ல வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது வழியில சாவித்ரி கோவிந்தம் 2 பேரும் சதானந்தத்தை பார்த்தாங்க. அத்தை மாமா எங்க போறீங்க? எங்கேயோ கிளம்பி இருக்கிற மாதிரி இருக்கு. எங்கேயுமே இல்லப்பா, உன் வீட்டுக்கு தான். உன் வீட்டுல தான் சாப்பிடலான்னு கிளம்பி இருக்கோம். அப்படியா, சரி வாங்க போலாம். அப்படி இல்ல சதானந்தம், நம்ம எல்லாரும் ஒரே ஊர்ல தான் இருக்கோம். அது மட்டுமா பக்கத்திலேயே வீடு. இப்படி இருக்கும்போது உன் வீட்டுக்கு எப்படி வந்து சாப்பிடுறதுன்னு தான் நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வார்த்தையை கேட்ட சாவித்ரி உடனே, நீங்க எதுக்குங்க அப்படி யோசிக்கிறீங்க? அவன் பொண்டாட்டி லலிதா அவ்வளவு நல்லா சமைக்குவா. அவ கை ருசி சாப்பாட சாப்பிடறதுக்கு தானே ஆசையாயி அவங்க வீட்டுக்கு போறோம். ஏன்பா சதானந்தம், நான் சொல்றது சரிதானே? என்னப்பா நான் கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பேசாம நிக்கிற? அதான் உங்களை பார்த்த உடனே வர சொல்லிட்டேனே அத்தை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வீட்டாண்ட கிளம்புனாங்க. இந்த பக்கம் லலிதா கையில ஒரு பேக் எடுத்துக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு, சித்தப்பா சரி வாங்க நம்ம கிளம்பலாம். இப்போ நீ எங்கம்மா வர? ஆமா நீங்க தானே சொன்னீங்க அத்தைக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாம இருக்குன்னு. உங்க கூட நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அத்தைய பார்த்த மாதிரி இருக்கும், பணத்தை கொடுத்த மாதிரி இருக்கும், அதுக்குதான் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன பேசணும்னே தெரியல. ஐயோ நீ எதுக்காகமா அந்த ஹாஸ்பிட்டலு நாத்தத்துல நீ வராதம்மா. ஐயோ மாமா நான் மாஸ்க் போட்டுக்கிறேன் பரவாயில்ல. ஐயோ அது மட்டும் இல்லம்மா, உன் அத்தைக்காரி ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்குதாம்மா அதை பார்த்தா நீ மயங்கிடுவ. இங்க பாருமா லலிதா, அந்த காசை கொடுமா, நானே எடுத்துக்கிட்டு போறேன். ஐயோ மாமா எனக்கு ரத்தத்தை பார்த்தாலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி வாங்க உங்க கூட சேர்ந்து நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு லலிதா சொன்ன உடனே ராமையாவுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. அட இந்த பொண்ணு என்ன விட மாட்டேங்குது. நான் இப்போ என் சின்ன பொண்டாட்டிக்கு எப்படி காசை கொண்டு போய் கொடுக்கறதுன்னு தெரியலையே. இந்த பொண்ணு வந்தா கண்டிப்பா நான் இப்போ மாட்டிக்குவேன். இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, இங்க பாருங்க மாமா, இனிமேலாவது பாடத்தை கத்துக்குங்க, இல்லனா. அம்மா லலிதா இந்த விஷயத்த சதானந்தத்துக்கிட்ட சொல்லாத. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அப்படியா? அப்படின்னா காட்டுக்கு போய்
விறக ஒடிச்சு அந்த விறகெல்லாம் கொண்டு வந்து டவுன்ல வித்து அந்த காசை கொண்டு போய் 2 அத்தைங்களுக்கும் கொடுங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராஜையா எதுவுமே செய்ய முடியாம கையில கொடாலியை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு கிளம்பிட்டான். பரவாயில்ல, லலிதா ரொம்ப புத்திசாலியான பொண்ணுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போனான். இந்த பக்கம் சாவித்திரி கோவிந்தம் 2 பேரும் வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே சாவித்திரிக்கு எங்க இல்லாத கோவம் வந்துச்சு. இருந்தாலும் அவ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா. தனக்குள்ள தானே மனசுல, ஐயோ இவங்க இங்கிருந்து கிளம்பி போனா நல்லா இருக்கும், இந்த சித்தி சித்தப்பா இங்கே உக்காந்துக்குவாங்களே, இப்ப என்ன பண்றது, இந்த தடவை எப்படியாவது சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு வெளியே மட்டும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு, சித்தி சித்தப்பா என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, இன்னைக்கு 2 பேரும் இங்கே இருந்து உன் கையில சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் போவாங்களாம். ஐயோ சித்தப்பா ரொம்ப சந்தோஷம் சித்தப்பா, உங்களுக்கு இங்கதான் பக்கத்து வீதியிலேயே வீடு, 10 ஏக்கர் வயல் இருக்கு, இருந்தாலும் எங்களை மாதிரி பாவப்பட்ட வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரீங்கன்னா சும்மாவா? இப்படி நக்கலா பேசின உடனே அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி சரி, என்னதான் ஆனாலும் வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, அப்படி உக்காருங்க, நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சதானந்தமும் சந்தோஷப்பட்டான். பக்கத்து வீதியில இருக்கிற சுக்கையா அந்த நேரம் பார்த்து அங்க வந்து, சதானந்தம் கிணத்துக்கிட்ட கரண்ட் இப்பதான் வந்திருக்கு, நான் வயலுக்கு போறேன் வரியா அப்படின்னு சதானந்தத்தை கூப்பிட்டான். உடனே அப்பா கடவுள் இருக்கிறான், நான் பேசினதெல்லாம் அந்த கடவுளுக்கு கேட்டுருச்சு போல, இவரு வேலைக்கு போன உடனே இவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டா. சுக்கையா நானும் வரேன், இரு 2 பேரும் ஒன்னா போலாம். லலிதா சித்தி சித்தப்பாவுக்கு என்ன கேக்குறாங்களோ சமைச்சு கொடு, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு வயிறு நிறைய சாப்பாடு போடு. சரிங்க அப்படின்னு சொல்லி அவனும் கிளம்பிட்டான். வீட்டுக்குள்ள இருக்கிற சாவித்திரி தம்பதிங்க கிட்ட லலிதா வந்தான். சித்தி சித்தப்பா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் எல்லாம் சமைச்சு போடுறேன். அதெல்லாம் ஏமா எங்க கிட்ட கேட்டுக்கிட்டு, உன்னால என்ன முடியுதோ உனக்கு என்ன வருதோ அதை சமைச்சு கொடு. சித்தி சித்தப்பா வெக்கப்படுறாரு, நீங்க சொல்லுங்க. ஐயோ பெருசா தடபுடலாம் எந்த சமையலும் வேண்டாமா, முருங்கக்காய் போட்டு ஒரு சாம்பார் வச்சுடு, அதுக்கப்புறம் 2 விதமான கூட்டு பொரியல், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊறுகாய், அப்பளத்தை பொரிச்சிடு, கொஞ்சம் நெய்ய வச்சிருமா, அப்பதான் சாப்பிடுற சாப்பாடு நல்ல எதமா தொண்டல இறங்கி வயிற்றுக்கு போவோம். சரி சித்தி நீங்க உக்காருங்க, நான் சமைச்சிடுறேன். லலிதா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போனா. சாவித்ரி கோவிந்த 2 பேரும் உள்ள உக்காந்து இருந்தாங்க. ரொம்ப நேரமாச்சு. சாவித்ரி உள்ள வந்து படுத்து தூங்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாவித்ரி, என்னங்க லலிதா சமைக்கிறேன்னு வீட்டுக்குள்ள போனா இன்னும் காணோம். அவ ஒரு சமையல் செய்யற மாதிரியா நீ சொல்லிருக்க, அவ்வளோ வகையான சமையல சொல்லிருக்க, அவ எல்லாமே சமைச்சு கொண்டு வரணும்ல. அந்த வார்த்தையை கேட்டு சாவித்ரி எதுவுமே பேசாம மௌனமா உக்காந்தா. ரொம்ப நேரம் இப்படியே உக்காந்ததுனால 2 பேருக்கும் பசி எடுத்துருச்சு. உடனே சாவித்ரி, ஏங்க நீங்க இப்படி உக்காருங்க, லலிதா உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சாவித்ரி உள்ள வந்து பார்த்து லலிதா தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்து கோவம் வந்துருச்சு. ஏமா லலிதா சமைக்கிறேன்னு உள்ள வந்து இப்படி படுத்து தூங்குறியே அப்படின்னு சத்தம் போட்டா. அந்த சத்தத்தை கேட்ட அவ புருஷனும் அங்க வந்தான். லலிதா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு, சித்தி சமைக்கலான்னு சமையல் அறைக்கு போனேனா கால் வலிக்கு கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுருச்சு, எவ்வளவோ கத்துனாலும் கூச்சல் போட்டாலும் நீங்க வரவே இல்ல, அதான் நிதானமா எந்திரிச்சு வந்து நான் இப்படி படுத்துக்கிட்டேன். ஐயோ மகளே நீ கூப்பிட்டது கேட்கலமா, இப்ப வலி எப்படிமா இருக்கு? இப்போ வலி பரவாயில்ல சித்தப்பா, இருந்தாலும் மாத்திரை போடல, கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி நீங்க உக்காருங்க, நான் சமைச்சு கொடுக்குறேன். ஐயோ உனக்கே இவ்வளவு வலி இருக்கு, நீ ஏமா சமைக்கிற? நான் சமைக்கிறேன், நீ உக்காரு. ஐயோ சித்தி பரவாயில்லம்மா, உனக்கு என்ன வேலை செய்யணும்னு சொல்லு, உன் சித்தி ஒரு நொடியில செஞ்சிருவான். உடனே லலிதா அவளோட மனசுக்குள்ள எனக்கு தேவையானதோ அதுதானே சித்தி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வெளியே மட்டும், சித்தி முதல்ல வெளியே துணி போட்டிருக்கேன், அந்த துணியை துவைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே பாத்திரம் இருக்கு, பாத்திரம் கழுவிட்டு வீடெல்லாம் கூட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமைச்சிடுங்க, அப்புறமா சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு லலிதா சொன்ன உடனே சாவித்ரிக்கு ரொம்பவே பயமாச்சு. எப்படியும் சமைக்க சொல்றா, நிறைய சமைச்சிட்டு சாயங்காலத்துக்கு வீட்டுக்கும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே சரின்னு சொன்னான். வெளியே வந்து பார்த்தா ஒரு பக்கத்துல துணி இருந்துச்சு, இன்னொரு பக்கம் பாத்திரம் இருந்தது. ஏங்க நம்ம வீட்லயும் நான் இவ்ளோ வேலைய செஞ்சதில்ல, இங்க மட்டும்
அப்புறம் இவ்வளோ சமையல செய்ய சொன்னா அதுக்கு மட்டும் முடியுதா அப்படின்னு சொன்ன உடனே சாவித்ரி துணி துவைக்க போனா. கோவிந்து தண்ணி எடுத்து கொடுத்தாரு. இப்படி சாவித்ரி துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறதுன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அத பார்த்து லலிதா உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டா. இந்த வேலை எல்லாம் முடியாங்கட்டியும் சாயங்காலம் ஆயிடுச்சு. இருட்டானதுனால சாவித்ரியால சமைக்க முடியல. எங்க நம்ம இப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிடலாமா அங்க அப்படின்னு 2 பேரும் புருஷ பொண்டாட்டி அங்கிருந்து வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. வேலைக்கு போன புருஷனான சதானந்தம் வீட்டுக்கு வந்தான். லலிதா ருசியா சமைச்சு கொடுத்தான். லலிதா வீட்டுல நடந்த விஷயத்த பத்தி சாவித்ரி ஊருக்குள்ள போய் சொன்னான். ஊரு ஜனங்க சொந்தக்காரங்க யாருமே வீட்டு பக்கம் வர்றதே நிறுத்திட்டாங்க. லலிதா அவளோட சொந்தக்காரங்களுக்கு பாடத்தை கத்து கொடுத்து புருஷன் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா.